ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே தனம் இந்த மாதிரி திலகம் மூலயமா பூமி கோர்ட்டில் அஞ்சலி கிட்ட தோத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் முத்தழகு சரவணனை கூட்டிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு உடனடியாக முத்தழகு இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பூமி இந்த மாதிரி மறுபடியுமே அஞ்சலி மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் அவங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை எல்லாத்தையுமே பூட்டிட்டு மறுபடியும் வக்கீல சந்திச்சு மறுபடியுமே அஞ்சலி மேலே டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் சைன் வாங்குறதுக்காக அஞ்சலியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கமும் இந்த மாதிரி முத்தழகு கோவிலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனம் அவங்கள பார்க்க வந்துட்டு இருக்கும்போது அப்போ பொண்ணுக்கிட்ட முத்தழகு இந்த மாதிரி தன்னோட பையன் சரவணன் பேச்சோட குடும்ப வாரிசா வளரணுன்றதுக்காக என்னோட கௌரவத்தெல்லாம் என்னால் விட்டு தர முடியாது. அவன் நான் எப்படி வளர்ந்தனோ அப்படியே அதே கஞ்சோ கொலை குடிச்சிட்டு ஓட்டு வீட்டில் வளர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு எனக்கு இருக்கிற சுயமரியாதை மட்டும் இருந்தா போதும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே முடிவாகவும் உறுதியாகவும் பேசிட்டு இருக்க. அப்போ இதை பார்த்துட்டு தனம் முத்தழகு மேலே ரொம்பவே கவலைப்படுறது மட்டும் இல்லாம தன்னோட பையனை பத்தி கொஞ்சம் கூட இவங்க கவலைப்படாம அவங்களோட கௌரவத்தை பத்தி மட்டுமே கவலைப்படுறாங்களே. இதுக்கப்புறமா இந்த முத்தழகு கூட நம்மளோட பையன் இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து யாருக்குமே தெரியாம சரவணனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணுகிட்ட பேசிட்டு மறுபடியும் சரவணனை பார்க்க வந்த முத்தழகோ சரவணனை இந்த மாதிரி யாருன்னே தெரியாத லேடி தூக்கிட்டு போறத பின்னாடி இருந்து பார்த்துட்டு உடனடியா ஓடி போய் ஒரு வழியா சரவணனை தூக்கிட்டு போற தனத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தனத்துக்கிட்ட ரொம்பவே அப்பாவித்தனமா நீங்க எதுக்காக மறுபடியும் என் பையனை சுத்தியே வந்துட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட நீங்க சரவணனை தூக்கிட்டு போகும்போது சரியான காரணத்தை சொல்லல, சோ இப்பயாவது நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டிருக்க. ஆனா தனமோ முத்தழகு மேல ஏற்கனவே ரொம்பவே கோவத்துல இருக்கனால அவங்க கிட்ட ரொம்பவே வெறுப்போட இதுக்கப்புறமா சரவணன் உன் கூட வளர்றது சரிப்பட்டு வராது, அதனால தான் நான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ரொம்பவே கோவமா அவங்க கிட்ட என் பையன் என்கிட்ட வளர்றது இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாம அப்படி உங்களுக்கும் சரவணனுக்கும் என்னதான் சம்பந்தம், அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இப்படி சரவணன் கிட்டயே சுத்தி வரீங்க, எனக்கு பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா தனமோ முத்தழகு கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியாத முத்தழகு உடனடியா தனத்து கையில இருந்து தன்னோட பையன் சரவணனை பிடுங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது தனமோ ரொம்பவே எமோஷனல் ஆகி என் பையனை நான் யாருக்கும் தரதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பிடுங்க வந்த முத்தழக தள்ளி விட்டுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு முத்தழகு ஒரு பக்கம் ஆடி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தனம் சரவணன் என்னோட பையன், என் பையன் இதுக்கப்புறமா என் கூட தான் இருப்பான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் அவன் மேல அக்கறையே கிடையாது, அதனால தானே நீங்க பேச்சோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, இப்ப என்னமோ ஏதோ சரவணன் மேல அக்கறை இருக்க மாதிரி என்கிட்ட இருந்து சரவணன் வாங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையனை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் தனம் இந்த மாதிரி தாய்ப்பாசத்துல பேசுறதை கேட்டுட்டு அவங்க கிட்ட நீங்க சரவணனை உங்களோட பையன் மாதிரி பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவனை உங்களுக்கு தத்து கொடுத்ததை நீங்க ஞாபகம் வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்றீங்க, ஆனா சரவணனை நாங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் உங்களுக்கு தத்து கொடுத்தமே தவிர மத்தபடி சரவணனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ என்னோட பையன், என் பையனை என்கிட்ட இப்பவே கொடுத்துருங்கக்கா, இதுக்கப்புறமாவே ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேச வேண்டியது இருக்கும், ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது, நான் இப்ப பேசினதுக்கே ஏற்கனவே வருத்தப்பட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சரவணனை மறுபடியுமே வாங்குறதுக்காக தனத்தோட பக்கம் போக. ஆனா தனமும் சரவணனை மறுபடியுமே முத்தழகு கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டு சரவணன் மேல எனக்கு இருக்கிற உரிமை நீங்க அவனை எனக்கு தத்து கொடுத்ததால மட்டும் கிடையாது, அவ என்னோட ரத்தம், அவ என்னோட வயித்துல பிறந்த என்னோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் முத்தழகு கொஞ்சம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமோ தனம் தன்னோட பையனை தொலைச்சிட்டனால தாய் பாசத்தால இப்போ சரவணனை தன்னோட பையன் முழுசா நம்பிட்டு இருக்கனாலதான் அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தனம், சரவணன் என்னோட பையன், அதை யாராலும் மாத்த முடியாது, அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சுன்ற காரணத்துக்காக என்னோட குழந்தைய உங்களோட குழந்தைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம், அது இப்ப எனக்கு துணையா இருக்கிற ஒரே சொந்தம்னா அது சரவணன் மட்டும் தான், என் பையன் மட்டும் தான், தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பாசத்தால அவங்க கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த தனமோ இதுக்கு மேலேயும் முத்தழகு கிட்ட இருந்து உண்மையை மறைக்க வேண்டான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த மாதிரி உறுதியா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோட தொலைஞ்சு போன பையன் தான் சரவணன், அவன் தான் என்னோட உண்மையான பையன், அது மட்டும் இல்லாம இவன் உனக்கு பிறந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு செம்ம ஷாக்கோட தனத்துக்கிட்ட என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க. உடனே தனமோ நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், சரவணன் என்னோட பையன், இது எனக்கு உறுதியா தெரியும் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு அவங்க சொல்றத கொஞ்சம் கூட நம்பாம தனோ நீங்க ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கீங்க நினைக்கிறேன், முதல்ல என் பையனை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே சரவணனை தாய் பாசத்தால தனத்துக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக போக. அப்ப தனமோ மறுபடியும் முத்தழகு கிட்ட இருந்து உங்களால இதை நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும், வேணா வாங்க நம்ம உங்களுக்கு பிரசவம் பார்த்த அந்த டாக்டரையே போய் பார்க்கலாம், அவங்க கண்டிப்பா நடந்த உண்மை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க மூலயமா தான் நானும் இந்த உண்மையை உறுதி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகும் ஒரு பக்கம் தனத்தை நம்பாம இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க பேசுற வார்த்தைகளை நம்பாம இருக்கவும் முடியல, அதனால தனத்து கூட வர சம்மதிச்சது மட்டும் இல்லாம உடனடியே டாக்டரை பார்க்கறதுக்காக அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பூமி வீட்டுக்குள்ளேயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அங்கிருந்து அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு போனதுனால அஞ்சலியோ பூமி வந்தது
வந்ததுக்கு அப்புறமா தான் தான் வீட்டுக்குள்ளேயே போவேன். அது மட்டும் இல்லாம பூமி கூட சேர்ந்துதான் என் பொண்ணு மீனாட்சியோட இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா நின்றுட்டு இருக்கு. ஆனா வீரமுத்தோ அஞ்சலியை எவ்வளவுதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அஞ்சலியோ அவங்க பேச்சு கேட்கற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப பூமி என் மேல ரொம்பவே கோவமா இருக்கான். அவ கண்டிப்பா வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என் மேல இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே குறைச்சிப்பான். அது மட்டும் இல்லாம மீனாட்சிக்காகவாவது என்ன அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா வீட்டு வாசல்லையே நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாக்டரை பார்க்க போன முத்தழகு தனமும் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட நடந்த உண்மையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த டாக்டரும் வேற வழியே இல்லாம இதுக்கு மேலேயும் நம்மளோட பாவத்தை அதிகரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட சரவணன் அவங்களுக்கு பூமிக்கு பிறந்த குழந்தை இல்லைன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம நிஜமாவே சரவணன் தனத்தோட குழந்தைன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக்கான முத்தழகோ அழுதுகிட்டே அந்த டாக்டர் கிட்ட அப்பனா என்னோட குழந்தை எங்க, அந்த குழந்தை எங்க, என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட அந்த டாக்டரும் உன்னோட குழந்தை வேற யாரும் கிடையாது, உன் பக்கத்திலே இருக்க மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்க உடனே இதை கேட்ட முத்தழகோ என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நடந்த உண்மை எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்க டாக்டருமே ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் மாறின விஷயத்துல இருந்து அஞ்சலியோ ரெஜினாவோ அவங்கள பிளாக்மெயில் பண்ண விஷயத்துல இருந்து அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் நிறைய பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்ததையும் அதுக்கும் மேல முத்தழகு வயித்துல இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்காக அஞ்சலியோ ரெஜினாவும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போட்ட அந்த பிளானாலேயே அஞ்சலியால இப்ப கர்ப்பமே ஆக முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கர்ப்பப்பையில இருக்க பிரச்சனையுமே சேர்த்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க மயக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி அஞ்சலி சேகர் மூலயமா அப்போதான் தனத்தை கூட்டிட்டு வந்ததையும் அதே சமயம் தனத்தோட குழந்தைய அப்ப கரெக்டா அஞ்சலிக்கு ரெஜினா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போதுதான் அப்போ மீனாட்சியை பார்த்துட்டு அஞ்சலி அப்படியே மனசு மாறி அந்த குழந்தைய தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சரவணனை முத்தழகு குழந்தைன்னு சொல்லிட்டு மாத்தி வச்ச விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிலைமையில என்ன ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணனாலதான் என்னால அப்போதைக்கு உண்மையை சொல்ல முடியல. ஆனாலும் அதுக்கப்புறமா அவங்க மேல பயம் இல்லாம அவங்களை எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும். என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட கையாலாகாத தனம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம இப்போ தனத்தோட சேர்ந்து அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே மாத்துறதுக்காக ட்ரை பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி நிமிஷத்துல தீர்ப்பு இப்படி வரும்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பு கேட்டதுக்கு அப்புறமா நானே குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் உங்ககிட்டயே இப்பவே வந்து சொல்லிடலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு முத்தழகு கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க முத்தழகு, ஒரு மருத்துவரா இருக்க எனக்கு தகுதியே இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் ஒரு சாதாரண பொண்ணா அவங்க மிரட்டுறதை நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு முத்தழகோட காலில் விழுந்து அவங்களோட பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி டாக்டர் சொன்ன எல்லா உண்மையுமே கேட்டுட்டு முத்தழகு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் தனக்கு இந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்களே, அதுக்கும் மேல நம்மளோட பொண்ணு மீனாட்சியை நம்ம கிட்ட இருந்தே பறிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறது மட்டும் இல்லாம அழுதுகிட்டே அந்த காலில் விழுந்த டாக்டர் கிட்ட சி நீங்களாம் ஒரு டாக்டரா, உங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவரா இருக்க தகுதியே கிடையாது, உங்களால எப்படி இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ண முடிஞ்சிச்சு, ஒரு அம்மா கிட்ட இருந்து அவளோட பொண்ணையே இப்படி பிரிச்சு வச்சுட்டீங்களே, அதுக்கும் மேல என்னோட குடும்பத்தையே இப்படி சதிச்சிட்டீங்களே, உங்களால நானும் என் புருஷனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா. அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி என் மேல இருக்க பகையால என் பொண்ணு மீனாட்சியை என்னெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா, அதெல்லாம் இப்ப எனக்கு நினைச்சு பார்க்கும்போது என் நெஞ்சே பதறுதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா உங்களோட முகத்தை பார்க்க கூட எனக்கு வெறுப்பா இருக்கு, தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என் முன்னாடி வந்துடாதேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது தனத்தை திரும்பி பார்த்துட்டு நீ என்னதான் தாய் பாசத்தால உன்னோட பையன் சரவணனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நீயும் மிகப்பெரிய குற்றவாளி தான். ஏன்னா பணத்துக்காக உன்னோட பையனை இன்னொரு குடும்பத்துல ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ, நீ உண்மையான தாய் பாசத்துல இருந்திருந்தா கண்டிப்பா உன் பையன் உன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பயோ வந்து என்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டையும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் சரவணனை என்னோட பையனா தான் நினைக்கிறேன். அதனால அவன் கடைசி வரைக்கும் பேச்சோட குடும்பத்தோட பேரனா அவனுக்கு என்னென்ன மரியாதை கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே அடைவான். அது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை நீ முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் இதே முடிவு தான் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏதோ ஒரு உறுதியான முடிவு எடுத்துட்டு கிளம்பி போக அப்ப இதை பார்த்துட்டு முத்தழகு இப்படி சொன்னதை கேட்டுட்டு தனமும் மனசு தாங்க முடியாம நான் நிஜமாவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட பையனோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்துட்டு நான் சுயநலமா யோசிச்சது மட்டும் இல்லாம இப்போ இவ்வளோ நல்ல முத்தழகையுமே நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அவங்களுமே அழ ஆரம்பிக்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க டாக்டருமே இந்த மாதிரி நம்மளா டாக்டரா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு முத்தழகு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அது உண்மைதான் சொல்லி நினைச்சு பார்த்துட்டு அவங்களுமே அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் கோர்ட்ல வக்கீல் கிட்ட டிவோர்ஸ் பத்திரத்துல அஞ்சலி கிட்ட சைன் வாங்குறதுக்காக டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பேச்சோட வீட்டுக்கு வந்த பூமியோ வெளியே நின்றுட்டு இருக்க அஞ்சலி கிட்ட ரொம்பவே கோவமா இந்த பேப்பர்ல சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட அஞ்சலியோ என்ன பூமி, நான் இவ்வளவு நேரம் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி ரோட்ல மீனாட்சியோட நின்றுட்டு இருக்கேனே, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட எதுவுமே கேட்காம இப்ப ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா கேட்க அப்ப இதை பார்த்த பூமியோ எனக்கு உன்ன
நினைச்சு கவலைப்படுறதுக்கு டைம் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை என்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால சீக்கிரமா இதுல சைன் பண்ணிட்டு உன்னோட அம்மா கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டே கிளம்பு. கூடிய சீக்கிரம் மறுபடியுமே நம்ம 2 பேரோட கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அப்ப நீ என்னை வந்து சந்திச்சா போதும். அது வரைக்கும் உன்னோட முகத்தை கூட எனக்கு பார்க்க விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்து அஞ்சலி, என்ன பூமி என்னோட முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, உடனே பூமியும், ஆமா உன்னோட முகத்தை எனக்கு வாழ்நாள்ல பார்க்கவே கூடாதுன்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக கோர்ட்ல கேஸ் போட போறேன்னு சொல்றியா பூமின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோட பூமி கிட்ட கேட்க, ஆமா நான் அப்பையும் இப்பையும் ஒரே விஷயத்த தான் சொல்றேன். என்னால உன் கூட சேர்ந்து வாழவே முடியாது. ஏன் உன் முகத்தை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு நான் இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். ஏன் அது உனக்கு சுத்தமா புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல முத்தழகுக்கும் என் பையன் சரவணனுக்கும் மட்டும் தான் இடம் இருக்கு. உனக்கும் உன்னோட பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி, அப்பனா மீனாட்சியோட எதிர்காலம் என்ன ஆகும் பூமி அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டு பூமியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவ எனக்கு பிறந்தவ இல்லைன்றத நான் உறுதியா நம்புறேன். அவளோட ஃபியூச்சரை பத்திலாம் நான் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட லைஃப் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் செம்ம கோபத்தோட பேச்சுக்கிட்ட, பாத்தீங்களா உங்க பையன் என்ன பேசிட்டு இருக்கான்னு? அவனுக்கு அவனோட லைஃப் தான் முக்கியமா? அவ என்ன பத்தியும் மீனாட்சி பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிறத பார்த்தா உங்க யாருக்குமே கோவமே வரல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட பேச்சியும் ஸ்வர்ணமும் அஞ்சலி கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம தயங்கி போய் நின்றுட்டு இருக்க. ஆனா அஞ்சலியோ ரொம்பவே கோவத்தோட பூமி கிட்ட, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் மீனாட்சி உன்னோட பொண்ணு தான். அதனால அவ கண்டிப்பா இந்த வீட்டுல வாரிசாதான் வளருவா. அவ கூட நானும் இருப்பேன். அது மட்டும் இல்லாம நீ ஏன் நினைச்சாலும் உன்னோட லைஃபை விட்டு நான் போகிறதா இல்ல. அதுக்கும் மேல இந்த டிவோர்ஸ் பத்திரத்துல இதுக்கு மேலேயும் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட மருமக, அதுவும் உரிமையான மருமக, இதுக்கப்புறமா நான் தான். அந்த முத்தழக நீங்க எல்லாரும் மறக்கத்தான் நல்லதுன்னு சொல்லிட்டு உடனடியா மீனாட்சியோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போறது படி ஏறிட்டு இருக்காங்க. அப்ப இத பார்த்த பூமியும், வீட்டுக்குள்ள போகாத அஞ்சலி, நீ மட்டும் வீட்டுக்குள்ள போன நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஆனா அஞ்சலியோ, நீ என்ன பண்ணாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் வரலனாலும் இதுக்கப்புறமா என்னோட வீடும் மீனாட்சியோட வீடும் இதுதான். இதுக்கப்புறமா நாங்க இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டோம்னு சொல்லிட்டு பூமி கிட்ட செம்ம தென்னாவட்டா பேசிட்டு உடனடியா மீனாட்சியோட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டா அஞ்சலியோட கையை யாரோ தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியுது. ஒருவேளை இது பூமியா இருக்குமோன்னு சொல்லிட்டு அஞ்சலியோ ரொம்ப வெக்கோவமா, பூமி என்னோட கையை தயவு செஞ்சு விடு, நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள போய் தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அஞ்சலியோட கையை பிடிச்சு நிறுத்தினது வேற யாரும் கிடையாது, தனத்து மூலியமாவும் டாக்டர் மூலியமாவும் உண்மையை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட முத்தழகு. அவங்க உடனடியா அஞ்சலியோட கையை பிடிச்சு கீழே இழுத்தது மட்டும் இல்லாம அஞ்சலியோட கையில இருந்து மீனாட்சியுமே பிடுங்கிறாங்க. அப்ப இதை பார்த்த அஞ்சலி, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எதுக்காக என்னோட குழந்தைய எங்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? முதல்ல என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். கோர்ட்லயே சொல்லிட்டாங்க இது பூமியோட குழந்தைன்னு. அதனால இதுக்கப்புறமா நீங்க என் லைஃப்குள்ள வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை மறுபடியும் பறிக்கிறதுக்காக போக, ஆனா அப்போ அதை தடுத்து நிறுத்தின முத்தழகோ எல்லாருமே ஆச்சரியப்பரமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்ல மீனாட்சி பூமியோட பையன் சொன்னது சரிதானே? ஏன்னா அவ உண்மையாவே பூமியோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பூமியோ, இல்ல மீனாட்சி என்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது முத்தழகு, நான் கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணவே இல்லை, அஞ்சலி கூட சேர்ந்து வாழவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டு முத்தழகுமே பூமி கிட்ட, ஆமா பூமி நான் உங்களை இப்ப நம்புறேன், நீங்க அந்த அஞ்சலி கூட சேர்ந்து வாழலன்றத இப்ப நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த மீனாட்சி உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை, இவன் நம்மளோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு ரெஜினா செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க. ஆனா அஞ்சலியோ அதை ஏத்துக்க முடியாம, கிடையாது மீனாட்சி என்னோட பொண்ணு, அவ எனக்கும் பூமிக்கும் பிறந்தவ, இந்த பூமி என் கூட வாழ்ந்தான்றதுக்கு அடையாளமே மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களோட பொய்யான நாடகத்தை ஆரம்பிக்க. அப்ப இதனால கடுப்பான முத்தழகோ செம்ம ஆத்திரத்தோட பொய் மேல பொய்யா பேசிட்டு இருக்க. அஞ்சலியோட கண்ணத்துல பல்லார்னு 2 அறைய விட்டது மட்டும் இல்லாம, போதும் இதுக்கு மேலையும் நீ நாடகம் ஆடிட்டு இருந்த, அப்புறம் இந்த முத்தழகு யாருன்றத நீ கூடிய சீக்கிரம் பார்க்க வேண்டியது இருக்கும், உன்னை கொன்னாலும் கொண்டுடுவேன் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோ தனமோ என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ மீனாட்சி உன்னோட குழந்தை தான் சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வாயால சொன்ன உன் வாயவே உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கத்த. அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலியோ செம்ம ஷாக்கோட என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கா. ரெஜினாவும் அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா முத்தழகு இப்படி சொல்றதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாத பூமியும் சரி, பேச்சு ஸ்வர்ணம்னு எல்லாருமே சரி செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கது மட்டும் இல்லாம பேச்சு முத்தழகி கிட்ட, என்ன முத்தழகு சொல்லிட்டு இருக்க, மீனாட்சி உன்னோட பொண்ணா, உனக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே இதை கேட்ட முத்தழகு கண் கலங்கி அழுதுகிட்டே, ஆமாத்த மீனாட்சி எனக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தை, அது மட்டும் இல்லாம என் புருஷன் எனக்கு எந்த துரோகமும் பண்ணல, அவங்க கூட இவங்க சேர்ந்து வாழவும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஞ்சலி கர்ப்பமாவும் கிடையாது, அவ இதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்க மாதிரி நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி நடிச்சிட்டு
இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பேச்சு செம்ம கோவத்தோட என்ன கர்ப்பமா இருக்க மாதிரி நடிச்சாளா அப்படின்னு சொல்லி அஞ்சலிய செம்ம கோவத்தோட மறைக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பொண்ணால எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட கோபமா பேசுறதுக்காக போக, ஆனா முத்தலகோ பேச்சுக்கிட்ட இதுக்கப்புறமாவும் நீங்க அவங்களுக்கு தண்டனை எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா அந்த கடவுளே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவங்க பண்ண பாவத்துக்காக அவங்களால இதுக்கப்புறமா கர்ப்பமே ஆக முடியாதா, ஏன்னா அவங்களோட கர்ப்பப்பையிலேயே பிரச்சனை வந்துச்சு. அதுவும் எதனால வந்துச்சு, என்னோட மீனாட்சி கருவுல இருக்கும் போதே அவளை கொல்றதுக்காக இவங்க எனக்கு மருந்து கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எப்படியோ அந்த கடவுளோட அருளால அந்த மருந்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஆனா என்ன இந்த அஞ்சலி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட நம்மளோட வீட்டுல கருவை கலைக்கிறதுக்கான மருந்த ஸ்வேதா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்களே, அந்த மருந்து மூலயமா தான் இவங்க இவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வளகாப்புல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பேச்சுக்கிட்டு எடுத்து சொல்ல. அப்ப இதை கேட்டுட்டு பேச்சையோ ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணால எப்படி இந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சலி மேல செம்மையா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பூமியோ முத்தலுக்கு சொல்றது எதுவுமே நம்ப முடியாம முத்தலுக்கு கிட்ட, முத்தலுக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால எதையுமே சுத்தமா நம்ப முடியலையே, மீனாட்சி நம்மளோட பொண்ணா, அப்பனா சரவணனோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதே மாதிரி ஸ்வர்ணமும் ஆமா முத்தலுக்கு, அப்ப சரவணன் யாரு, அவங்க எப்படி மீனாட்சியும் சரவணனையும் மாத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே முத்தலகும் இந்த மாதிரி சரவணன் காணாம போன தனத்தோட குழந்தை தான் அப்படின்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம அவங்க சேகர் கிட்ட இருந்து சரவணனை வாங்கின விஷயத்தையும் அதே சமயம் அவங்களோட டெலிவரி டைம்ல மீனாட்சியையும் சரவணனையும் மாத்தி வச்ச விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே மனசடைஞ்சு போய் பூமி அஞ்சலி கிட்ட, உன்னால எப்படி இந்த மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாத விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு, நீலா பொண்ணா இருக்க தகுதியே கிடையாது, ஒரு பொண்ணால கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியை ரொம்பவே கேவலமான ஒரு பார்வையை பார்க்க, அப்ப இதை பார்த்து தாங்க முடியாத அஞ்சலியோ அழுதுகிட்டே பூமி கிட்ட ஓடி வந்து, பூமி தயவு செஞ்சு என்ன இப்படி ஒரு பார்வை மட்டும் பார்க்காத, நான் பண்ணது எல்லாமே உன்னோட காதலுக்காக தான், உன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், அது மட்டும் இல்லாம மீனாட்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ உன்னோட வாரிசு, அதனாலயே நான் அவ மேல உயிரா இருக்கேன், கண்டிப்பா அவ நம்ம ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பான்னு முழுசா நம்புனேன், அது மட்டும் இல்லாம அவளை நான் என்னோட பொண்ணா, அது சொந்த பொண்ணை விட அதிகமா தான் என்ன நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு நீ மட்டும் என்ன வெறுத்துறாத, இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணன்றத புரிஞ்சுக்கோ, அதுக்கு மேல நான் உன் மேல வச்சிருக்க காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல, இது எல்லாமே காதலுக்காக தான், அது எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்க பண்ணதுல நியாயம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பூமி கிட்ட பேச, அப்ப இதனால வெறுப்படைந்த பூமியோ தன்னோட காலை பிடிச்சு அழுதுட்டு இருக்க அஞ்சலிய தட்டி விட்டது மட்டும் இல்லாம அவங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி, சும்மா இது எல்லாத்தையுமே நீ என் மேல வச்சிருக்க காதலுக்காகவும் அன்புக்காகவும் தான் பண்ணன்னு மட்டும் சொல்லாத, ஏன்னா இது எல்லாமே முத்தலுக்கு மேல வச்சிருக்க போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் மட்டும்தான், அவங்களை எப்படியாவது நீ வின் பண்ணணும், அவங்க கூட நான் சேர்ந்து வாழக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம என்ன உனக்கு மீனாட்சி மேல அவ்வளோ அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏளனமா அஞ்சலியை பார்த்து சிரிச்சுட்டு, அவ்வளோ அன்பு இருந்தா இதுக்கு முன்னாடி நீ மீனாட்சியை ஒன்று உன்னோட சுயநலத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா என்னோட லைஃப்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது, அதாவது நீயும் உங்க அம்மாவும், ஒருவேளை மறுபடியும் நீ என்னோட பார்வையில பட்ட அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் நீ பண்ண தப்புக்காக சீக்கிரமா உனக்கு நான் தண்டனையே கொடுக்கதான் போறேன், அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணோட பக்கம் கூட நீ இதுக்கப்புறமா வரவே கூடாது, உன்னோட நல்லல் கூட அவன் மேல படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரெஜினாவை பார்த்து, ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, அவளை பார்க்க எனக்கு வெறுப்பு வருது, கொலை வெறியில நான் அவளை கொன்னுருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட பேச, அப்ப இதை பார்த்த ரெஜினாவும் பூமியோட கோவத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவும் நம்ம இங்க இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனடியா அஞ்சலியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் அஞ்சலியோ இப்போ பூமி விட்டு போயிட்டா, அதுக்கப்புறமா எப்போவுமே பூமி கூட சேரவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக பூமி விட்டு எங்கேயுமே வரமாட்டேன், அப்படி வரதா இருந்தால் நான் செத்ததுக்கு அப்புறமா தான் வருவேன்னு சொல்லிட்டு பூமியோட காலை மறுபடியுமே பிடிச்சிட்டு ஆனால் பூமியோ இவ்வளோ நாள் அஞ்சலி பண்ண துரோகம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சம்மாத்திரத்தோட தன்னோட காலை பிடிச்சிட்டு இருக்க அஞ்சலியோட கையை தட்டி விட்டு உதச்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவமா, நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, முதல்ல இங்கேருந்து எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக்க பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மனசடைஞ்சு போன அஞ்சலியோ, என் பூமி இதுக்கப்புறமா என்னோட லைஃப்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அவனோட லைஃப்குள்ள என்னால போக முடியாது, ஸோ இதுக்கப்புறமா நான் வாழவே மாட்டேன், நான் எங்கேயாவது போய் செத்துறேன்னு சொல்லிட்டு உடனடியா சாகிறதுக்காக ஓடி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பதறி போன ரெஜினாவும் அஞ்சலியை தடுத்து நிறுத்ததுக்காக அவங்களோட பின்னாடியே போறாங்க. அப்ப இதை பார்த்த முத்தலகுமே ஒருவேளை அஞ்சலி தப்பான முடிவு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்களோட நல்ல மனசு காரணமா மனசு கேட்காம அஞ்சலியை பார்க்கறதுக்காக போக, அப்ப இதை பார்த்த பூமியும் முத்தலக தடுத்து நிறுத்திட்டு அவளோட முடிவை அவளே தேடிக்கிட்டோம், இதுக்கப்புறமாவும் நீங்க இறக்க
கோவப்பட்டு அவளுக்காக எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமா அஞ்சலி இந்த மாதிரி சாகிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. ரெஜினாவும் செம்ம பதட்டமா அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா அஞ்சலியும் மீனாட்சியும் பண்ண தப்பு பாவம் எல்லாமே வெளியே வந்தது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ முத்தழகு பூமியும் ஒன்னா சேர்ந்து தன்னோட குழந்தையான மீனாட்சி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறது மட்டும் இல்லாம முத்தழகு நினைச்ச கௌரவமும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறமா முத்தழகு பூமி மீனாட்சின்னு எல்லாருமே சேர்ந்து பேச்சோட குடும்பத்தோட சந்தோஷமா கௌரவமா வாழ போறாங்களா. ஆனா இன்னொரு பக்கமும் உண்மை எல்லாமே தெரிஞ்சதுனால எல்லாராலையுமே வெறுக்கப்படுற அஞ்சலியோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் இதுக்கப்புறமா பூமி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தவறான முடிவெடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த முடிவை ரெஜினா எப்படியாவது தடுத்து நிறுத்துவாங்களா. அது மட்டும் இல்லாம அஞ்சலி எப்பதான் பூமி தான் கூட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அவங்க முத்தழக தான் காதலிக்கிறாங்க. அவங்க கூட தான் சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும்ன்றதை உணர்ந்து பூமியை முத்தழகுக்கு விட்டு தந்துட்டு அவங்களோட லைஃபை அவங்க பாத்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே தவறுன்றதை உணர போறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.